சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவா கிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷமா சிந்து வந்து பழைய பொருள் எல்லாமே கட்டுறாங்க. என்ன டாக்டர் இது எல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ லூஸ் மாதிரி இது எல்லாம் எடுத்து வச்சிருக்காளா அப்படி தானே தோணும். அது எல்லாம் உங்களுக்கு அப்படி, ஆனால் இது எல்லாமே எனக்கு எந்த அளவுக்கு பொக்கிஷன் தெரியுமா நல்லா சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிட்டுமா, போட்டுக்கோ சிந்துன்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த மோதிரத்தை நீ போட்டு விடுன்னு சொன்னதும் சிவா தயங்கி நிற்கிறாங்க. உடனே சிந்து வந்து விடு டாக்டரே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நீ இந்த மோதிரத்தை போடுவ, கூடி சீக்கிரம் நீ போடுவ, கண்டிப்பா அதுக்கான காலம் வரும்னு சொல்லிட்டு சிந்து அதை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே யோசிச்சுட்டு சிவா வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன டாக்டரே என்ன பண்ணிட்டு இருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. ஒன்றில் சிந்து சும்மாதான், சரி பால் எடுத்துட்டு வரட்டுமா, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாங்க. உன்னை தூங்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புவான்னு சொல்லிட்டு சிந்து வந்து ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே தூரத்தில் இருந்து எசுக்கியும் மகாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே எசுக்கி வந்து நினச்சி பார்க்குறாங்க. மகா சொன்ன விஷயத்தை எல்லாம் எக்கா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, சிவாவும் சிந்துவும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தேகமாக தாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்துட்டு இருக்க ஆறுமுகம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பைரவி வந்து ஆறுமுகம், சஞ்சய்க்கும் உனக்கும் நடந்த பிரச்சனை, உன்னை நான் அடித்தது, இந்த எந்த விஷயமே வந்து உனக்கு தெரியக்கூடாது, அத்தைக்கு தெரியாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, என் அம்மாவை நினச்சி பயமா, அவங்கள நினச்சி தான் அவங்க வருத்தப்படுவாங்கன்றதை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்க நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ உடனே ஆறுமுகம் சரி சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ உடனே நம்ம சிந்துவை காட்டுறாங்க. சிந்து சிவாவை வந்து போர்வையெல்லாம் போத்தி படுக்க வச்சுட்டு உள்ளங்கையை தடவிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணா தூக்கம் வந்துடுமா? ஆமா டாக்டரே, என் அப்பா இப்படி தான் பண்ணுவாரு, நல்லாவே தூக்கம் வரும், நீ கண்ணு மூட நான் பண்றேன்னு சொல்லிட்டு சிந்து கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிவாவும் தூங்கிடுறாங்க. டாக்டர் தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ சிவா தூங்குற அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே தூங்குனது சிந்து தான், சிவா தூங்கல. உடனே சிவா வந்து என்ன தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில நீ தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பில்லோவும் அதே மாதிரி போர்வையும் வந்து ரெண்டுமே எடுக்காம சிந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஐயோ இவளை வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ சிவா வந்து போர்வை எல்லாம் போத்தி விட்டு சிந்துவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம சிந்து எப்பவும் போல பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மகா வந்து என்னடி எல்லாரையும் நம்ப வச்சுட்டுன்ற தைரியத்துல இருக்கியா, ஆனா கண்டிப்பா இது எதுவுமே நிலைக்காதடி, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு மகா கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.